வெள்ளைப்படுதல், லிகோரியா இந்த ப்ராப்ளம் இப்போ டீனேஜ் பொண்ணுங்கள்ல இருந்து 40-50 வயசு இருக்க லேடிஸ் வரைக்கும் எல்லாருக்குமே இந்த ப்ராப்ளம் இருக்குங்க. இந்த வெள்ளைப்படுதல் உங்களுக்கு பீரியட் ஆகுறதுக்கு 1 or 2 days முன்னாடி, இல்ல பீரியட் ஆனதுக்கு அப்புறம் 1 or 2 days ஓலேஷன் டைம்னு சொல்லக்கூடிய ஒரு 12th டேல இருந்து 16th டே வரை இருக்கிறதெல்லாம் காமன்ங்க. அதை நினைச்சு பயப்பட தேவையில்லை. அப்படி இல்லாம உங்களுக்கு மாசம் ஃபுல்லா பீரியட் ஆகுற மாதிரி வெள்ளப்படுது, அதிகமா ஒயிட் டிஸ்சார்ஜ் ஆகுது அப்படின்னா அதை நீங்க கண்டிப்பா கவனிக்கணும். இந்த மாதிரி ஒயிட் டிஸ்சார்ஜ் ஆகுறப்ப ஸ்மெல் வருது, கலர் சேஞ்சஸ் இருக்கு, வெஜைனல் ஏரியால இச்சிங் அதிகமா இருக்கு, இந்த மாதிரி இருந்தாலும் நீங்க அதை கவனிக்கணும். எதனால இப்படி ஒயிட் டிஸ்சார்ஜ் அதிகமா ஆகுது அப்படின்னா, நம்ம பாடி ஹீட் அதிகமா இருந்தாலோ, இல்ல பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன், ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்னால, இல்ல ஃபைப்ராய்ட், PCOS இந்த மாதிரி ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால, இல்ல வெஜைனல் ஏரியாவை நம்ம ப்ராப்பரா ஹைஜீனா மெயின்டைன் பண்ணாதனால, இந்த மாதிரி ரீசன்ஸ்னால இந்த வெள்ளைப்படுதல் இருக்கலாம். இந்த வெள்ளைப்படுதலை சரி பண்றதுக்கு சித்தா மெடிசின்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்டர்னல்லா சாப்பிடுறதுக்கு பரங்கிப்பட்டை சூரணம், வெண்பூசணி லேகியம், குமரி லேகியம், தண்ணீர் விட்ட அன்னை, இந்த மாதிரியான மருந்துகள் ரொம்ப நல்லா எக்ஸலண்டா ஒர்க் ஆகும். எக்ஸ்டர்னலா பாத்தீங்கன்னா திருப்பச்சூர்ணம், படிகார பற்பம், இதை எக்ஸ்டர்னல் வாஷ் பண்றப்ப ரிசல்ட்ஸ் இன்னும் நல்லாவே கிடைக்கும். பட் இந்த மெடிசின்ஸ் எல்லாமே நீங்க ஒரு சித்தா டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு மட்டும்தாங்க எடுக்கணும். ஸோ உங்களுக்கு ஆன்லைன் கன்சல்டேஷன் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்க அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி சித்தா ரிலேட்டட் கண்டென்ட்க்கு மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.